மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம் டிராவல் லவ் ஸ்டோரியோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா அந்த வில்லன் கியூ இந்த புது உலகத்திலையும் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருமா? இதை நினைச்சு நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்கப்ப இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஒய் வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இந்த வீட்லயே மருமகளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாமியார் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். அதுக்கு நீ இன்னைக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கியூவை நீ எப்படியான்ட்டு பேசி திருப்பி அனுப்பிச்சிடணும். அது மெயினா அவனோட அம்மாவோட அஸ்திய இங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பணும். இதுதான் நம்ம மாமியார் உனக்கு கொடுத்திருக்க டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். ஆனா அப்ப அப்படியே அந்த ஓய் அவ மனசுக்குள்ள, என் நான்சி நீ செமையா மாட்டிக்கிட்ட. ஒண்ணு இந்த பிரச்சனையில நீ நம்ம மாமியாருக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு சொல்லி அவங்களோட வெறுப்ப சம்பாரிச்சுக்குவ, அப்படி இல்லையா கியூக்கு அகேன்ஸ்டா ஏதான்னு சொல்லி அவனோட வெறுப்ப சம்பாரிச்சுக்குவ. எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி இவ வில்லத்தனமா யோசிப்பா. சோ இவ யோசிக்கிறதுல நல்லா தெரியுது இந்த ஐடியா எல்லாமே அவ மாமியாருக்கு கொடுத்தது இந்த ஒய் தான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த கியூ கிட்ட போய் பேச போவா. ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுப்பா. ஒண்ணு, உன்னோட அம்மாவோட அஸ்தியை நம்ம குடும்ப சுடுகாட்டுல வச்சுட்டு அதே இடத்துல நீ தங்கிக்கணும். அப்படி இல்லையா இந்த வீட்டுல உனக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைச்சேன்னா உங்க அம்மாவோட அஸ்தியை இந்த ஊர்ல புதைக்கிறத பத்தி நீ யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அந்த கியூக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நான் அப்போஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படி மிரட்டுற விதமா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க ஹேனோட குடும்பம் பெரிய குடும்பம். நீ அவங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ இந்த குடும்பத்தோட வாரிசே இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு கூட எங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுவா. இதனால அந்த கியூ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போயிருவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் நம்ம ஹீரோனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே தான் இருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கியூ அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நீங்க என்ன வேணாலும் திட்டம் போடுங்க, ஆனா கூடிய சீக்கிரத்துல உங்க குடும்பத்தோட மொத சொத்துக்கும் வாரிசா நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதுலயே அவன் நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா ஏதோ பண்ண போறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும். ஆனா இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த செகண்ட் ஒய்ஃப் ஒய் கேட்டுருவா. அதுக்கடுத்து இவ கேட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே அந்த மாமியார் கிட்ட போய் பத்த வச்சிருவா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த மாமியார் இப்ப அப்படியே, பரவாயில்லையே நான்சி அறிவா யோசித்து அந்த கியூ பேச முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி அந்த மாமியார் பெருமையா சொல்லுவா. இதனால அந்த ஒய்க்கு இன்னும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். சே என்னடா இது, அங்க நடந்ததெல்லாம் வந்து சொன்னா நான்சி கியூக்கும் ஹேனுக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி முடிவை சொல்லிட்டா, அதனால அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாமியார் அவளை இப்படி பாராட்டிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய்யோட கோபம் இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். அதனால இப்ப அப்படியே அவன் மனசுக்குள்ள, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் எதுவுமே சக்சஸ் ஆகல, அதனால செகண்ட் பிளான் வயலன்ஸ்ல இறங்குறது தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஏதோ ஒரு பிளான் பத்தி இவ யோசிச்சுட்டு இருப்பா. அதனால அன்னைக்கு நைட்டே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த கியூவை போய் பார்த்து, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த மொத்த வீட்டையும் நீ ஆளணுங்கிறது தானே, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ அந்த வில்லன் கியூ கிட்ட போய் டீல் பேசுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவனுக்கு தான் ஏற்கனவே அடிபட்டு இருக்குமே, அதனால கொஞ்சம் வீக்கா தான் இருப்பான். சோ அவனை கவனிச்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கூடவே இருப்பா. இந்த சான்ஸை எப்படியான்னு யூஸ் பண்ணி அவன் மனசுக்குள்ள இடம் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பல முயற்சிகள் எடுப்பான். ஆனா எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த வில்லனையும் அந்த ஒய்யையும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே, சரி நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிற, இப்படி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு அந்த ஒய் அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்ன மாதிரி சொத்தெல்லாம் வேணாம், எனக்கு வேணுங்கிறது எல்லாமே ஹேன் மட்டும் தான். சோ ஹேனோட ஒய்ஃபா நான் மட்டும் இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேனா இந்த சொத்தெல்லாம் அடையிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். இன்னும் 2-3 நாள்ல ராஜாவை பாக்குறதுக்கு இந்த வீட்ல இருந்து என்னோட மாமியார் பேலஸ்க்கு போவாங்க. ஆனா நான் அவங்களை ஏதான்ட்டு ஒரு சாக்கு சொல்லி வீட்லயே இருக்க வச்சிடுறேன். அப்போ ஆப்வியஸா ராஜாவை பாக்குறதுக்காக ஹேன் தான் போவான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வெளியே அவன் கூட நீ எப்படியான்ட்டு போராடி அவனை தோக்கடிச்சிரு. அப்புறம் என்ன, இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் உனக்கு கீழே வந்துரும், ஹேன் எனக்கு சொந்தமாயிருவான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஐடியா போட்டு அந்த வில்லன் கிட்ட சொல்லுவா. அதுக்கடுத்து 4 நாள் கழிச்சு ராஜாவை பார்க்க போற டேட்டும் வந்துரும். அப்ப அந்த ஒய் திருட்டுத்தனமா அவ மாமியார் சாப்பிடுற சாப்பாடுல ஏதோ கலந்துருவா. இதனால அந்த மாமியாருக்கு சுத்தமா உடம்பு முடியாம போயிரும். அதனால இப்ப நம்ம ஹீரோவை ராஜாவை பாக்குறதுக்காக அவ அனுப்புவா. ஆனா இதை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும். நேத்து வரைக்கும் எங்க அம்மா நல்லா தான் இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினும் அவளுக்கும் ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எல்லாருமே வீட்டுல இருந்து ராஜாவை பாக்குறதுக்காக கிளம்புவாங்களா. அப்போ ஊரை தாண்டி வந்த உடனே அந்த வில்லன் கியூவும் அவனோட டீமும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இதை பார்த்தனே நம்ம ஹீரோ கூட வந்த ஆட்கள் எல்லாருமே அப்படியே பயந்து அங்க இருந்து ஓடிடுவாங்க. சரி இதுதான் கரெக்டான சான்ஸ், ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த வண்டியில போய் செக் பண்ணி பார்த்தா அங்க நம்ம ஹீரோவே இருக்க மாட்டான். என்னன்னா அவனுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் உஷாரா வேற ஒரு குதிரை வண்டியில அவனோட டீமோட வந்து இறங்குவான். அப்புறம் என்ன, அங்க வில்லன் கியூவோட டீமுக்கும் நம்ம ஹீரோட டீமுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோக்கு தான் கூட எதிர்த்து சண்டை போடுறது கியூ அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஏன்னா அந்த கியூ ஃபுல் ஃபேஸையும் நல்லா கவர் பண்ணிட்டு தான் வந்து சண்டை போடுவான்.
இருப்பான். இதுல இந்த சண்டையில நம்ம ஹீரோயினும் இன்வால்வ் ஆயிருவா. அவளும் 4-5 பேர் அப்படி போட்டு அடிப்பாளா. ஆனா இதெல்லாம் பார்த்தா அந்த கியூக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். இவ ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இவ எப்படி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இங்க சண்டை போட போட அவளுக்கு பாஸ்ட் லைஃப் பத்தின விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் அந்த ஆப்போசிட் டீமை மொத்தமா அடிச்சு காலி பண்ணிடுவான். அதனால அந்த கியூவும் அவனோட டீமும் இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனாலும் எஸ்கேப் ஆனாலும் அந்த கியூக்கு நம்ம ஹீரோயின் மேலதான் ஒரு சந்தேகம் இருக்கும். அவ எப்படி இப்படிலாம் சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஒய்யும் வந்துருவாளா. அவன் கிட்ட அவன் கேட்டு பாப்பான், உண்மையிலேயே நான்சி சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானா, இல்லனா அவளுக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாத ஏதாச்சும் சீக்கிரட்டான கதை இருக்கா, ஏன்னா அவ சண்டை போட்ட விதம் எல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கியூ கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் அந்த ஒய் மைண்டே பண்ணிக்க மாட்டா. அவ இப்ப அப்படியே அவனை திட்டிக்கிட்டு இருப்பா, நான் அழகா ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன், அதை சொதப்பிட்டு வந்துட்டு தேவையில்லாம நான்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா அவ கியூவை திட்டுவாளா. ஆனா அப்ப அந்த கியூ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது எல்லாமே உன்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு இருக்கு பாரு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா ஹேண்ட் கூட சேர்த்து உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் தான் இப்படி யோசிக்கிறான்னு சொல்லி பார்த்தா அந்த ஒய்யும் இதே மாதிரிதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நீ நான்சியை போட்டு தள்ளினக்கு அடுத்து ஹேனை வச்சு நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன், அதுக்கு அடுத்து எனக்கு ஹேனும் கிடைச்சிருவான், இந்த மொத்த சொத்தும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவளும் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இன்னைக்கு நடந்த சண்டைனால நம்ம ஹீரோக்கு ஏதோ அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்குவாளா. சோ இவ கவனிக்கிறதுல நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும் இவளுக்கு தான் மேல லவ் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதனால இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இழுத்து அவனோட மடியில உட்கார வச்சுக்குவான். இதுவே முந்தியா இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பா கோவப்பட்டிருப்பா. ஆனா இப்ப அவ அதுக்கு கோவப்படாம அப்படியே சிரிப்பா. இதுலயே அவன் மனசு நல்லா மாறிடுச்சு அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். ஆனா இங்க இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த ஒய்யை தான் காட்டுவாங்க. அவ மறுபடியும் அவளோட மாமியாரோட சாப்பாடுல விஷம் கலந்துட்டு இப்ப அந்த மாமியார் ரூமுக்கு எடுத்துட்டு போவா. இவ பிளானே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடுல விஷம் வச்சு இந்த மாமியார போட்டு தள்ளுறதுதான். ஆனா இன்னைக்கான விஷத்தை குடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த மாமியார் ரூம்ல மயங்கி விழுந்து கிடக்கும். இதுலயே அந்த மாமியாரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு அந்த ஒய் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கடுத்து அப்படியே அந்த மாமியாரோட ரூம்ல ஏதோ இவ தேடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ப தான் அவ தேடுவா. ஏன்னா அது யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் கவனிச்சுக்கணும் போல. அதனால இந்த மாமியார் இறந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியான்ட்டு இந்த வீட்டோட மொத்த பருப்பையும் தாய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த மாமியார் திடீர்னு கண் முழிச்சு ஏ ரூம்ல என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. என்னன்னு பார்த்தா அந்த மாமியார் இறந்திருக்கவே மாட்டா போல. இந்த ஒய் தனக்கு அகேன்ஸ்ட் ஏதோ ஒரு பிளான் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாமியார் இறந்து போன மாதிரி நடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஒய் மேல நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் வந்திருக்கும். அதனால அதை பத்தி ஸ்ட்ரைட்டா வந்து மாமியார் கிட்ட சொல்லிருப்பா. ஆனா அந்த மாமியார் தான் நம்ம ஹீரோயின் சொல்ற எதையுமே நம்ப மாட்டாளே. அதனால இந்த மாதிரி நீங்க நடிங்க, அப்பதான் உங்களுக்கு ஒய்யோட உண்மையான சுயரூபம் தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தான் அந்த ஐடியாவை கொடுத்திருப்பா. இப்போ உண்மையெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ட்டு அந்த ஒய் பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே இங்க வந்துருவாங்க. அடுத்து என்ன, இந்த ஒய் கெட்டவன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அதே வீட்லயே இவள் இன்னும் விசாரிக்கிறதுக்காக ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கியூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கும் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துரும். இதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை கொல்லணுங்கிற வெறி அவனுக்கு இன்னும் அதிகமாயிரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப அந்த மாமியாருக்கு தான் அந்த ஒய் கெட்டவ, ஆனா நம்ம ஹீரோயின் நான்சி நல்லவன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுல. அதனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் இப்ப நம்ம ஹீரோயின் கையில கொடுத்த மாதிரி. ஆனா இந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ப கையில வாங்கின உடனே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள்லாம் அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இதனால அவ ரொம்ப குழம்பி போயிருவா. அப்ப அப்படியே அவ நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே வீடான திங்ஸ் எல்லாம் என் மைண்டுக்கு வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவ சொல்றத வச்சு இவளுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். இன்னொரு பக்கம் இந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஒய்யை தான் காட்டுவாங்க. இப்ப இவளை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு அந்த வில்ல வருவான். சரி இவளை காப்பாத்த தான் வந்திருக்கானான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே அவளை திட்டுவான். ஒரு சின்ன டாஸ்க் கூட உன்னால முடிக்க முடியல, இனிமேல் எனக்கு யூஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த ஒய் டக்குன்ட்டு எனக்கு இந்த குடும்பத்தை பத்தின முக்கியமான ஒரு விஷயம் தெரியும், நீ நினைக்கிற மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் சாதாரண கிளிப் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்கிரட்டே இருக்கு, என் மாமியார் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த அவ சொல்லுவா. இதை கேட்டு அந்த வில்ல அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் தான், இதை நீ எனக்கு கொடுத்ததுக்காக உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுமே அப்படின்பா. சரி இவளை இங்க இருந்து காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப டக்குன்ட்டு ஒரு கத்தி எடுத்து அவளை போட்டு தள்ளிடுமா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அவளுக்காக சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி வந்து நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூட்டு போவா. எதுக்குன்னா அந்த ஒய் இறந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்கு தான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிருவான். யார் எங்களோட வீட்டுக்குள்ள வந்து ஒய்ய கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப
நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அந்த வில்லன் கியூ மேலதான் சந்தேகம் வரும். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த புது உலகத்துல இருக்கிற கியூக்கு இந்த சொத்து மேல மட்டும்தான் ஆசை. அப்படி இருக்கிறப்ப அவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளவு கொலை பண்ணிருக்கணும்? அப்பனா எங்களை மாதிரியே அந்த கியூக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப வேகமா தனியா இருக்கிற நம்ம ஹீரோனை தேடிதான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே இப்ப அந்த கியூ நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக அங்க வந்திருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினும் இருக்க மாட்டா, அந்த கியூவும் இருக்க மாட்டான். நம்ம ஹீரோயினை வேற எங்கேயோ கடத்தி கூட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிரும். இன்னொரு பக்கம் அந்த கியூவையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. இப்போ அந்த கியூவோட கையில தான் அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் இருக்கும். அவன் அந்த கிளிப் அப்படியே பாத்துக்கிட்டே, ஓ இதுதான் அந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ண அந்த மேஜிக்கல் பவரா அப்படின்ட்டு அந்த கிளிப்பை வச்சு அந்த இடம் முழுக்க ஏதோ தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துருவான். ஓகே எப்படியாண்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த வில்லன் இப்ப அப்படியே, நான் எந்த உலகத்திலயும் உங்களை சேர்ந்து இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை வச்சு நம்ம ஹீரோயின் மேல குத்திடுவான். இதனால அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இறந்து போயிருவா. ஆனா அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்ல நம்ம ஹீரோயினோட ரத்தம் பட்ட உடனே இந்த உலகத்துல இருந்து இவங்க 3 பேரும் மறைஞ்சு இப்ப புதுசா இன்னொரு உலகத்துக்குள்ள போயிருவாங்க. ஆக்சுவலி இதத்தான் ஸ்டார்டிங்ல அந்த மந்திரவாதியும் சொல்லியிருப்பான். நான்சி 20 வயசுல இறந்து போயிருவா, அது மட்டும் இல்லாம நீங்க இனிமேல் புது புது உலகத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. இப்ப அவன் சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரும் அடுத்து இன்னொரு உலகத்துக்கு போயிருவாங்க. ஆனா இந்த உலகம் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதாவது பொண்ணுங்க தான் ஒரு குடும்பத்தோட தலைவர் மாதிரியும், பசங்க எல்லாம் பொண்ணுங்க பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் தான் இந்த உலகம் இருக்கும். அப்போ அந்த நாட்டுல இருக்கிற ராணி அவங்க பொண்ணுக்கு 20 வயசு ஆக போறதாகவும் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கடுத்து அந்த பொண்ணு இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜ்யசபையில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ராணியோட பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்குள்ள வந்த உடனேயும் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஞாபகம் வந்துரும். அதாவது வழக்கமா எப்பயும் நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகம் வரும், ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். சோ இதுலயே இவ 3 தடவைக்கு மேல டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்துருவான். இவனை பார்த்துக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கும். என்னை சுத்தி என்னதான் நடக்குது, நான் திரும்பி என்னோட ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பா. அப்ப அந்த மந்திரவாதி சொல்றது எல்லாமே அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை வச்சுதான் நீங்க மறுபடியும் நம்மளோட உலகத்துக்கே வர முடியும். ஆனா இதுல பிரச்சனையா இருக்கிறது உங்களோட விதி தான். நீங்க எத்தனை உலகத்துக்கு மாறினாலும் கடைசியா நீங்க சாகதான் செய்றீங்க. இந்த விதி மாறுச்சுன்னா மட்டும்தான் உங்களால நம்ம உலகத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போறப்ப அந்த மந்திரவாதி அப்படியே அடிஷனலா இப்ப நடந்த டைம் டிராவல்ல இன்னும் நிறைய புது விஷயங்கள் நடக்க போகுது. இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மேஜிக்கல் தேவதை அப்பப்ப உங்க வாழ்க்கையில வரும், அது உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோனுக்கு இந்த மந்திரவாதி சொன்னதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த புது உலகத்துல ஹீரோவை போய் எங்க தேடுறது அப்படிங்கறது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை அப்படியே வரைஞ்சு அவங்களோட வேலைக்காரங்களை விட்டு இந்த பையன் எங்க இருந்தாலும் சீக்கிரம் அரண்மனைக்கு கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவா. அதனால எல்லாரும் அப்படியே தெரு தெருவா வீடு வீடா நம்ம ஹீரோவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு பையன் அப்படியே வெளியே தள்ளி, இனிமேல் இந்த கடையில வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருடா அந்த பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி இருந்த 3 உலகத்திலயும் நம்ம ஹீரோ ரொம்ப தைரியசாலியா இருந்திருப்பான், ஆனா இந்த உலகத்துல ரொம்ப பயந்தாங்குழியா இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர அவன் நம்ம ஹீரோவை பாத்துருவா. இப்ப அப்படியே சந்தோஷத்துல அவன் பக்கத்துல போயிட்டு, நான் கடைசியில உன்னை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு, நீங்க யாரும் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசுறீங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவா. ஓகே இந்த வட்டம் டைம் டிராவல் பண்ணி வந்ததுல இவனுக்கு எந்த விஷயங்களும் ஞாபகம் இல்ல, சரி இருந்தாலும் என்ன நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இந்த வட்டம் நம்ம இவன் பின்னாடியே அலைஞ்சு இவனை லவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. ஆனா நம்ம ஹீரோவா அவன் தான் ரொம்ப பயந்த பர்சன் ஆச்சே, அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல நின்று பேசுறதுக்கே பயப்படுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே மைண்ட் பண்ணிக்காம, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால எதுவும் பேசாம இப்ப என்னோட அரண்மனைக்கு வந்துரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து இழுத்துட்டு போயிருவா. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாலும் இங்க இருந்து எப்படியாண்டு எஸ்கேப் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் நம்ம ஹீரோவுக்கு இருக்கும். அதனால அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் டைவர்ட் பண்ணிட்டு இப்ப எப்படியாண்டு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு இளவரசரை தான் காட்டுவாங்க. அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருமா, அதனால படுக்கையா தான் இருப்பாரு. இப்ப அந்த இளவரசருக்கு நிறைய பொண்ணுங்க அப்படியே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் அந்த இளவரசி நான்சியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப பேலஸ்க்கு போயிருக்காங்க. ஆனா பாவம் நம்ம இளவரசர் மட்டும் இங்க படுக்கையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இத கேட்டனையும் அந்த படத்துல இருந்த இளவரசர் இப்ப டக்குன்னு எந்திரிச்சிருவாரு. அப்புறம் தான் தெரியும் அந்த இளவரசன் வேற யாருமே இல்ல, நம்ம வில்லன் கியூ. போச்சுடா இவனும் இந்த உலகத்துல இருக்கானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எப்படி எல்லாம் ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி இந்த கியூக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் எப்படியாண்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கையில வசமா மாட்டிக்குவான். அப்ப நம்ம ஹீரோயின், ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடுற, நீயும் நானும் விதியால இணைக்கப்பட்டவங்க, நம்ம ஒன்னாதான்
தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அவன் தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் கெஞ்சுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சரி உனக்கும் எனக்கு ஒரு கேம் வச்சுக்கலாம், அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ இந்த இடத்த விட்டு போயிடலாம், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ இதே இடத்துல இருந்து எனக்கு ஹஸ்பண்டா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோவும் சரி இங்க இருந்து எப்படியான்னு தப்பிச்சா போதும்ட்டு அந்த கேமுக்கு ஒத்துக்குவான். அந்த கேம் எப்படின்னா டைஸை ரோல் பண்ணி ஒரு நம்பர் போடணும். இருக்கிறதுல யாரு கம்மியான நம்பர் போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் விளையாடுவானா, அவன் எடுத்தோடனே நம்பர் 1 தான் போடுவான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா டைஸ்ல 1க்கு கீழே நம்பரே கிடையாது. அப்படி பார்த்தா இவன் ஜெயிக்கிறது தானே வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சா எப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப நம்ம ஹீரோனோட டர்ன் வரும். அவ டைஸ் உருட்டி கீழே போடுவான்னு சொல்லி பார்த்தா அவ அப்படியே அதை மொத்தமா உடைச்சு பொடியாக்கிடுவா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே குழம்பி போயிருவான். அப்ப அவ அப்படியே இங்க பாத்தியா இது மொத்தமா உடஞ்சு போயிருச்சு, அப்பனா இதுக்கு வேல்யூ 0. அப்படி பார்த்தா நான் தான் கம்மியான நம்பர் போட்டிருக்கேன், அப்ப நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். பட் இவன் மறுபடியும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் இவனை கட்டிலாம் வேற வச்சிருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பாவும் அங்க வந்துருவாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்க அம்மா கிட்ட எப்படியான்னு பேசி சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேப்பா. ஆனா அவங்க அப்பாவா நம்ம ஹீரோ அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு உங்க அம்மா உனக்கு எதான்ட்டு ஒரு இளவரசனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா, இதுக்கு எப்படி ஒத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டா தான் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோயினா அப்பா ப்ளீஸ் பா எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, எப்படியான்ட்டு எனக்கு இவனே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ட்டு ஸ்வீட்டா கெஞ்சுவா. அதனால அவங்க அப்பாவும் சரி நான் ஏதாவது ஒரு பிளான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கடுத்து இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல இருந்து நிறைய இளவரசர்கள் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தனா நம்ம ஹீரோவே நிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப வந்திருக்கிற பிரின்ஸ் எல்லாருமே அவங்க டேலண்ட் அப்படியே காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த டேலண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடுறது, வரைய தெரிஞ்சவங்க, தைக்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கான செலக்ஷன் தான் அங்க போய்கிட்டு இருக்கும். இப்ப எல்லாரும் அவங்களோட டேலண்ட காமிச்சுக்கிட்டு கடைசியா நம்ம ஹீரோவோட சான்ஸ் தானா, அவனுக்கு தான் ஏற்கனவே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்காதே, அதனால ஏதாண்டு மொக்கையா பண்ணி ரிஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே நான் நல்லா சாப்பிடுவேன் அதுதான் என்னோட டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு இந்த ராணிக்கு செமையா கோவம் வரும், இதெல்லாம் ஒரு டேலண்டா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருந்த பிரின்ஸ் எல்லாருமே இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையிலே ஒரு பிரின்ஸ் தானா, இப்படிப்பட்ட டேலண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோனோட அப்பா யோசித்து பாப்பாரு, என்னன்னா நம்ம ஹீரோ தான் உண்மையிலே பிரின்ஸே கிடையாது, பட் ஆனா பொண்ணு ஆசைப்பட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இந்த செலக்ஷனுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல ஒரு பிரின்ஸ் இருப்பான், அவன் பேரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோவை உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்து நாட்டு பிரின்ஸ் எப்படி இருப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை போட்டியில கலக்க வச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ போட்டிக்கு வந்து காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதனால அந்த ராணியும் இப்ப நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருவாங்களா. நம்ம ஹீரோ அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படி அவங்க அம்மா கிட்ட எனக்கு இங்க வந்திருந்த யாரையும் பிடிக்கல, அந்த ஹேனுங்கிற இளவரசரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை கை காட்டுவா. ஆனா அந்த ராணி ஒத்துக்கவே மாட்டாங்க. அங்க பாரு அந்த ஹேனை பார்த்தாவே ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கு, அதனால அவனெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா விடாம அவங்க அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியும் அவங்க அம்மாவை சரின்னு சொல்ல வச்சிருவா. பட் ஆனாலும் அவங்க அம்மா ஒரு கண்டிஷனோட தான் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த ஹேனுக்கு நீ பர்சனலா நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவனை நல்லா பாட்டு பாட வைக்கிறது, நல்லா வரைய வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிபிக்கலான ஹவுஸ் ஹஸ்பண்டா மாத்தி காட்டு, அதுக்கடுத்து அவங்க மேரேஜ்க்கு நான் ஃபுல்லா ஓகே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோன் செம ஹாப்பி. அதுக்கடுத்து இப்ப அந்த நாட்டோட மந்திரி அந்த இடத்துக்கு வருவாரா. அவர்கிட்ட அந்த ராணி அப்படியே என்னோட பொண்ணு அந்த ஹேனுங்கிற பிரின்ஸை தான் சூஸ் பண்ணணும்னு முடிவுல இருக்கா, ஆனா எனக்கு அதுல சுத்தமா இஷ்டம் இல்ல, நீங்க தான் சூப்பரா ஃபியூச்சர் கணிச்சு சொல்லுவீங்களே, இவங்க 2 பேரும் பேரா சேர்ந்தாங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அந்த மந்திரியும் நான்சிக்கு பொருத்தமானவன் அந்த ஹேண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த ராணி அதை பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மந்திரி சொல்ற டோன்லயே அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் கட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே சந்தோஷமா நம்ம ஹீரோ கிட்ட போய் நீ மட்டும் டெய்லி குக்கிங் கிளாஸ், தையல் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ் இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா அட்டெண்ட் பண்ணேன்னா 1 மாசத்துல நீ பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறிடுவ, அப்புறம் என்ன அதுக்கடுத்து எந்த தடங்களும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கிற கிளாஸஸை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோக்கு தலை சுத்திரும். நான் ஏற்கனவே இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுல நீ என்ன பல கிளாஸுக்கு அனுப்பிச்சு என்ன கொடுமை வேற படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். அதனால எப்படியான்ட்டு இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நம்ம ஹீரோ எந்த ஒரு கிளாஸையும் ஒழுங்காவே கத்துக்க மாட்டான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த நாட்டோட மந்திரியை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாமே என் பிளான் படிதான் நடக்குது, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ஹேன் அப்பாவி மாதிரி நடிச்சு நான்சியோட மனசுல இடம் பிடிச்சிட்டான். சோ இனி உங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இந்த மொத்த நாடுமே ஏன் கண்ட்ரோல் கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி ஒரு பக்கம் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோவுக்கும் அந்த மந்திரிக்கும் என்ன சம்பந்தம், இதுல அந்த வில்லன் கியூ வர இதே உலகத்துல தான் இருக்கான், அட்லீஸ்ட் இந்த டைம் அந்த வில்லன் கியூ கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.